Hi friends, welcome to Healthy Kitchen. So இதுவரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைச்சிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஹெல்தி கிச்சன். ஸோ ஹெல்தி கிச்சனில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெண்பொங்கல். ஸோ வெண்பொங்கல்னாலே பொதுவாக எல்லாருக்கும் ரொம்ப சாஃப்டாக வர்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எப்படி ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் கடையில் ஹோட்டலில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி கோவிலில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டாகவும் பண்ணலான்றது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவில் ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஈக்குவல் ரேஷியோ எடுத்தால் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. சீரகம், குருமிளகு, கீ 2 டீஸ்பூன்ஸ், கேஷ்யூ நட் 5 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு டம்ளர் பால். ஸோ இது நான் இப்போ எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம குக்கர் எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ரைஸ் அப்புறம் பருப்பு ரெண்டுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம அளவு தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஸோ ஊற்றிட்டு நம்ம விசில் விட்டுக்கலாம். அடிஷ்னலாக நம்ம பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பால் ஊற்றும் போது நம்மளுக்கு பொங்கல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். இது நல்லா ஒரு 3-4 விசில் வரையும் விட்டுறலாம். இதுக்கு நம்ம தாளிக்கிறது என்னென்னு பார்க்கலாம். இப்போது இப்போ ஒரு டவா வச்சுருக்கேன்னா இதை நம்ம பொங்கலுக்கு தேவையானதெல்லாம் தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நெய் போடணும். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட் வரும் நம்மளுக்கு பொங்கலில். இப்போ நான் 2 டீஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். நான் அதை அப்படியே போட்டுறேன். இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணலாம். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குருமிளகு அதுவும் கொஞ்சம் போட்டோம், 15 போட்டால் போதும். இஞ்சி, கருவேப்பிலை, இப்போ கேஷ்யூ நட் போட்டால் கரெக்டாக இருக்கும். கேஷ்யூ நட் போட்டேன். ஸோ நம்மளுக்கு இப்போவே நல்ல ஒரு ஃப்ளேவர் மனம் வருது. ஸோ இது நம்ம அதோடு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், எம்மியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பொங்கல் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக நம்ம கோவிலில் ஹோட்டலில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளிச்சதை நம்ம சாதத்தில் போட்டு கலக்கலாம், மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. ஜஸ்ட் கரண்டியில் நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும் சாப்பாடு. அப்புறம் நம்ம வறுத்து வச்சதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஆட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம அது கீ அதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ண மிக்ஸ் பண்ணாமே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஆட் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய டேஸ்டியான எம்மியான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நான் சைட் டிஷ் என்ன வச்சுருக்கேன்னா சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.